வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு ஜூஸில் வந்து ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து டபுள் பீன்ஸும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு ட்ரை கறி பண்ண போகிறோம். வேறு என்ன பண்ண போகிறோம், நெல்லிக்காய் பச்சடி பண்ண போகிறோம். ஏன்னா நெல்லிக்காய் வந்து டெய்லி சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏதாவது ஒரு ரூபமாக நெல்லிக்காய் பச்சடி, நெல்லிக்காய் தயிர் பச்சடி, நெல்லிக்காய் ஜூஸ் இப்படி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் பச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஜூஸு நம்ம எப்படி பண்ணுறோம், அதாவது ஆரஞ்சு ஜூஸில் ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் புளியும் போட்டுக்கலாம், லெமனும் போட்டுக்கலாம். சில ஆரஞ்சு வந்து புளிப்பாக இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு லெமனும் புழிஞ்சிக்கலாம். இல்லை புளி தண்ணி வந்து ரொம்ப நீர்க்க கரைச்சி வச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புளி தண்ணி நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கையில் வந்து லைட்டாக கசக்கிப்போம். நாம் இதுலேயே வந்து நீர்க்க புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன் நான். தெரியுதா எவ்வளோ நீர்க்க இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மஞ்சப்பொடி, ரசப்பொடி, பெருங்காயம், இதெல்லாம் இது ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் கறி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன், காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, சோம்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன், ஒரே ஒரு வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுது. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து துவரம் பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ பருப்பு ஜலத்தை விட்டுருவோம். கொஞ்சமாக மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுது. இப்போ டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கத்திரிக்காயும் சேர்த்துருவோம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். ரசம் நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்கு, ஸோ இறக்கிடலாம். நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸை எப்போ சேர்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே தாளிக்கிறத தாளிச்சிடலாம். ரசத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் இழுப்பக்கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். இப்போ நெய் காஞ்சிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க போகிறோம். மிளகு சீரக பொடி போட போகிறோம். மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆரஞ்சு ஜூஸ் ரசம் வந்து ரெடி ஆகிடுது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்க போகிறோம். ஸோ அது சேர்க்கும் போது காமிக்கிறேன். ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பக்கம் கத்திரிக்காயும் டபுள் பீன்ஸும் வெந்துடுதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இப்போ வந்து நாம் நெல்லிக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வெந்தயம் வந்து நல்லா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க போதும், ஏன்னா ரொம்ப கசப்பாயிடும். ஒரு பிஞ்ச் வெந்தயத்தை லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம ட்ரையாக வறுத்துண்டா போதும். இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும். வெந்தயம் வந்து வறுபட்டுருது. வறுத்த வெந்தயம் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். அது பொடியாகிடுது. அடுத்தது வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட போகிறோம். ஸோ பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம்.
பச்சை மிளகாய் வந்து நம்ம நசுக்கிட்டோம். ஒரே ஒரு நெல்லிக்காய் அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து இதில் போடலாம். தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இதை எடுத்து வச்சுருவோம். இதுக்கு வந்து தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை அது மட்டும் தாளிச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கணும். கடுகு, இப்போ நெல்லிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுது. இதில் நீங்கள் வந்து மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல. இதை நீங்கள் வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், இப்படியேவும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். நல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சாதத்தில் வந்து எண்ணெய் விட்டுன்னு இதை பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். உப்பு புளிப்பு காரத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காய் பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி இடித்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்படி இந்த மாதிரி உரல் இல்லைன்னா நீங்கள் வந்து விப்பரில் ஜஸ்ட் ஒரு ஓட்டுங்க போதும், கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், டபுள் பீன்ஸ் ரெண்டும் வெந்தெடுத்து ஸோ காரம் சேர்த்துடலாம். மிளகாப்பொடி, தனியா பொடி, ரசம் ஆறிடுத்து. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துடலாம். ஒரு ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஆரஞ்சு ஜூஸ் ரசம் வந்து ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து ஆரஞ்சோட புளிப்பை பார்த்துண்டு வேணும்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா புளி வந்து புளி கரைச்சி விட்டுக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரெடி ஆகிடுது. இதை எப்பயே சொல்கிற மாதிரி தான் நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து நமக்கு கத்திரிக்காயும் டபுள் பீன்ஸும் பண்ண கறியும் ரெடி ஆகிடுது. ட்ரையாக ஃப்ரை பண்ணியிருக்கோம், இதுவும் ரெடி ஆகிடுது. இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, ஆரஞ்ச் ஜூஸ் ரசம், அப்போ கத்திரிக்காய் டபுள் பீன்ஸ் வந்து ஃப்ரையு, நெல்லிக்காய் பச்சடி. அவ்வளோதான். ரொம்ப இது நெல்லிக்காய் தொகையில் பச்சடி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இப்படியோ சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.